ஒரு சின்ன சண்டை, ஒரு தந்திரமான நடுவர், இதனால எப்படி ஒரு பெரிய நஷ்டம் வருதுன்னு பார்க்கலாமா? முழுசா நியாயம் வேணும்னு நினைச்சா கடைசியில ஒண்ணுமே இல்லாம போகுமா? வாங்க பார்க்கலாம். நம்ம கதையில வர்றது மீனா சோனான்னு ரெண்டு பூனைங்க ஒரே வீட்ல தான் இருந்தாங்க. ஒரு நாள் கிச்சன்ல சூடா ஒரு ரொட்டி துண்ட பாத்துட்டாங்க. அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. மீனா உடனே கத்துச்சு. ஏய், இத நான் தான் முதல்ல பார்த்தேன். இது எனக்கு தான். சொன்ன விடுமா? இல்ல, நான் புடுங்கிட்டு ஓடிடுவேன், அப்ப இது எனக்கு தான் சொந்தம் மிரட்டுச்சு. இப்படி ரெண்டும் இழுபறி சண்டை போட்டதுல ரொட்டி ரெண்டு துண்டா கிழிஞ்சு போச்சு. இந்த சண்டைய தூரத்துல இருந்து பார்த்த நயன்னு ஒரு குரங்கு ஒரு தந்திரமான திட்டம் போடுச்சு. பூனைகள் கிட்ட வந்து ரொம்ப நல்லவன் மாதிரி ஏன் சண்டை, ஒரு நடுவர் வச்சு பேசி தீர்க்கலாமேன்னு கேட்டுச்சு. பசியிலையும் சோர்வுலையும் இருந்த பூனைங்க உடனே அதுக்கு சம்மதிச்சுதுங்க. நயன் உடனே ஒரு தராச கொண்டு வந்துச்சு. ரெண்டு துண்டையும் ரெண்டு தட்டுல வச்சுது. இங்கதான் அதோட தந்திரமே ஆரம்பிக்குது. பார்த்தா ஒரு பக்கம் எடை அதிகமா இருந்துச்சு. அச்சச்சோ, இது கனமா இருக்கே, நியாயம் இல்லையே, நான் சரி பண்றேன்னு குரங்கு சொல்லுச்சு. ஆனா அது கடிச்சது தராசு சமப்படுத்ததில்ல, தன்னோட பசிய போக்கிக்காத்தான். இதனால என்ன ஆச்சு? இப்ப தராசு அடுத்த பக்கம் சாஞ்சிடுச்சு. ச்சே, இப்ப இது கனமா இருக்க, இதையும் சரி பண்றான்னு சொல்லி மறுபடியும் கடிச்சுது. இப்படி மாத்தி மாத்தி கடிச்சு தராச சமன் செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அந்த குரங்கு. ரொட்டி காணாம போறத பார்த்த பூனைங்க, நடுவரே போதும் மிச்சத்தையாவது கொடுங்கன்னு கெஞ்சிச்சு. ஆனா குரங்கு இந்த சண்டைய தீர்க்க நான் கஷ்டப்பட்டேன், இது ஏன் சம்பளம்னு சொல்லுச்சு. கடைசியா மிச்சம் இருந்த ரொட்டியையும் அதுவே சாப்பிட்டுட்டு பூனைகளுக்கு ஒண்ணுமே கொடுக்கல. கடைசியில சண்டை போட்ட ரெண்டு பூனைக்கும் கிடைச்சது இதுதான், 0. இந்த கதையோட நீதி என்னன்னா, சண்டை போடுறவங்க எப்பவும் மூணாவது ஆளால ஏமாந்து போவாங்க. நம்ம வாழ்க்கையிலும் இதே மாதிரி தான். நம்ம சண்டைகளால யாருக்கு லாபம் யோசிச்சு பாருங்க.